வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களிடம் பழங்கால நாணயங்கள் அல்லது ரூபாய் நோட்டுகள் இருந்தால் நாங்கள் மிக அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொள்கின்றோம் என்ற விளம்பரத்தை பார்த்துள்ளார். இதில் குறிப்பிட்ட எண் மூலம் அதில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டுள்ளார். அதில் மர்ம நபர்கள் உங்களிடம் என்ன இருக்கின்றது என கேட்டுள்ளனர். அப்பொழுது அவர்கள் 50 வருடத்திற்கு முந்தைய 5 ரூபாய் நோட்டு ஒன்று இருக்கின்றது என ராஜேஷ் குறிப்பிட்டார். அவர்கள் அதை உங்கள் அருகில் வைத்து புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள், நாங்கள் உண்மையிலேயே அது பழங்கால நோட்டுதானா என்று சோதனை செய்துவிட்டு அழைக்கின்றோம் என கூறியுள்ளனர். அதையடுத்து புகைப்படம் எடுத்து ராஜேஷ் அனுப்பிய அடுத்து 1 மணி நேரத்தில் தொடர்பு கொண்டு இது பழங்கால நோட்டுதான், நாங்கள் இதை 4 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக் கொள்கின்றோம் என கூறிவிட்டு தங்களின் ஆட்கள் வந்து அந்த பழைய 5 ரூபாய் நோட்டை பெற்றுக்கொண்டு உடனடியாக உங்களுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்துவார்கள் என்றும் எந்த வங்கியில் பணம் செலுத்த வேண்டுமோ அந்த வங்கியிலிருந்து முதலில் 1000 ரூபாய் பணம் அனுப்புங்கள் என தெரிவித்துள்ளனர். இதனை நம்பிய ராஜேஷ் ரூபாய் 1000 பணத்தை அவர்கள் சொன்ன வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். மேலும் பழைய 5 ரூபாய் நோட்டுக்கு தரப்பட உள்ள ரூபாய் 4 லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி இன்னும் சில வரிகள் இருப்பதால் மேலும் 35,000 ரூபாய் பணத்தை அனுப்புமாறு தெரிவித்துள்ளனர். இதனை நம்பிய ராஜேஷ் பணம் அனுப்பிய பின்னர் மர்ம நபர்களிடம் இருந்து எந்த தகவலும் வரவில்லை. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து ராஜேஷ் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் இணைய வழியில் வருகின்ற எந்தவொரு விளம்பரம், வேலைவாய்ப்பு, அதிக பணம் தருகின்றோம், உங்கள் பிள்ளைகளை கைது செய்துள்ளோம், உங்கள் பார்சலில் போதைப் பொருள் உள்ளதால் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் போன்ற தகவல்கள் வந்தாலும் நம்ப வேண்டாம் என்றும் 1930 என்ற இணையவழி காவல் நிலையத்திற்கு ஆன்லைனில் புகார் அளிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா சனிக்கிழமை தொடங்கியது. விழாவில் வருகின்ற 7ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு கடற்கரையில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனி வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. கந்த சஷ்டி திருவிழாவை முன்னிட்டு காரைக்கால், புதுச்சேரி பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு செல்வது வழக்கம். பக்தர்களின் வசதிக்காக புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் புதுச்சேரி, காரைக்காலில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. வருகின்ற 6ஆம் தேதி இரவு 9 மணிக்கு காரைக்காலில் இருந்து புறப்படும் PRTC பேருந்து பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் செல்கின்றது. மறுபக்கத்தில் 7ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் திருச்செந்தூரில் புறப்பட்டு காரைக்கால் வருகின்றது. இதற்கு கட்டணமாக ரூபாய் 500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் வருகின்ற 6ஆம் தேதி புதுச்சேரியிலிருந்து புறப்படும் பேருந்து விழுப்புரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் செல்கின்றது. மறுமார்க்கத்தில் வருகின்ற 7ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து புதுவைக்கு புறப்பட்டு வருகின்றது. இதற்காக கட்டணமாக ரூபாய் 700 வசூலிக்கப்படும். இதற்கு புதுச்சேரி, காரைக்கால் பஸ் நிலையங்களில் உள்ள PRTC பயணச்சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இந்தியா ஆப் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று PRTC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் சபாநாயகருமான கண்ணன் கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அவர் மறைந்து ஓராண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்றது. கண்ணனின் மகன் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கண்ணனின் குடும்பத்தார்கள் நினைவஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கண்ணனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கண்ணனின் ஆதரவாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் நின்று கண்ணனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது.
சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடலோர பகுதி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஹைதராபாத் INC, OIS மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை இணைந்து வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் காலை 9:30 மணி முதல் பகல் 1 மணி வரையில் நிலநடுக்க மற்றும் அதன்படி காலை 9:30 மணிக்கு ஒத்திகை தொடங்கியது. முதலில் இந்திய பெருங்கடல் முன் அறிவிப்பு அமைப்பு மூலம் சுனாமி எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டது. இந்த தகவல் பெறப்பட்டவுடன் அனைத்து துறை அதிகாரிகளும் கடற்கரைக்கு விரைந்து வந்தனர். அவர்கள் கடற்கரையில் நின்றபடி கடலுக்குள் உள்ள மீனவர்களை கரைக்கு வரவழைக்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வீடுகளில் இருந்த மக்கள் வேகமாக வெளியில் வந்தனர். மேலும் பலர் அலறி அடித்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்தனர். அது மட்டுமின்றி வெளியே வர முடியாதவர்களை தூக்கி சென்று பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை அப்புறப்படுத்த அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சுனாமி பேரலைகள் தாக்கியதாக அறிவிக்கப்பட்டது. அதன்பின் ஆழி பேரலையில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது, சிகிச்சை அளிப்பது உள்ளிட்டவை தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. மேலும் வாகனங்கள் மூலம் பொதுமக்களை முகாம்களுக்கு அதிகாரிகள் அழைத்து சென்றனர். அதேபோன்று கடலில் தத்தளிப்பவர்களை எவ்வாறு விரைந்து மீட்பது என்பது குறித்தும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பது குறித்தும் தீயணைப்பு படையினர் ஒத்திகை நடத்தினர். இதில் வருவாய்த்துறை, மீன்வளத்துறை, சுகாதாரத்துறை, கடலோர பாதுகாப்பு படையினர், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், போலீஸ் துறையினர், தீயணைப்பு துறையினர், வட்டார போக்குவரத்து துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையினர் இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் அதிகாரிகள் எவ்வாறு துரிதமாக செயல்படுகின்றார்கள் என்பதை அரசு அதிகாரிகள் பதிவு செய்தனர். மேலும் பொதுமக்களிடம் அச்சப்பட வேண்டாம், இது வெறும் ஒத்திகை நிகழ்ச்சி என அதிகாரிகள் தெரிவித்த நிலையிலும் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி மக்களிடையே பீதியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 13 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் உள்ளதை கண்டித்தும் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 6 கட்டங்களாக போராட்டங்கள் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று காரைக்காலில் சிங்காரவேலன் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை 13 ஆண்டுகளாக நடத்தாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலில் நடத்த வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரி அரசு அமைந்துள்ள ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கையை உடனடியாக பெற்று அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்று உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும், இந்த ஆண்டு இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பை அரசு வெளியிட வேண்டும் எனவும், புதுச்சேரி தேர்தல் ஆணையத்தின் பதவியை நிரப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் உயர்நீதிமன்றத்தை நாடி புதுச்சேரி அரசால் நியமிக்கப்பட்ட தனியார் ஆணையம் 6 மாதத்திற்குள் முடிக்க வேண்டிய வேலையை 36 மாதங்களாக முடிக்காமல் உள்ளதற்கு உரிய நிவாரணத்தை பெறுவோம் என்றும், அத்துடன் பிரதமரை சந்தித்து உள்ளாட்சி தேர்தலில் நடத்த வலியுறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1/11/2024 அன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி மஞ்சக்கொள்ளை பூவுடையூர் பகுதியில் வன்னியர்கள் சிலர் பொது இடத்தில் மது அருந்தி தாழ்த்தப்பட்ட 4 இளைஞர்களை தாக்கி அவர்கள் மீதே வன்னியர் புகார் கொடுத்து காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட 4 இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி காலை 10 மணியளவில் மஞ்சக்கொள்ளை பிரதான போக்குவரத்து சாலையில் பாமக மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ், பாமக தேர்தல் பிரிவு செயலாளர் அருள்மொழி, பாமக ஒன்றிய செயலாளர் தலைக்குளம் சங்கர் ஆகியோர் தலைமையில் ஒன்று கூடி மேலும் பல கிராமங்களைச் சேர்ந்த வன்னியர்கள் மேற்படி அந்த 3 நபர்களின் தூண்டுதலின் பேரில் பூவுடையூர் கிராம முகப்பில் பிரதான சாலையில் அமைக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கட்சி கொடி கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த பீடத்தை கடப்பாரை கொண்டு மஞ்சக்கொள்ளை கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமரன் மனைவி அருள் செல்வி, பட்டசாமி மகன் கண்ணன், பட்டசாமி மகன் பாண்டியன், குமார் மகன் ஆகாஷ், சங்கரபாணி மகன் முருகவேல், சந்திரகாசி மகன் சிவனேசன், சிவகுமார் மகன் சூரியபிரகாஷ், கீழ் வளையமாதேவி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் அறிவு செல்வன் உள்ளிட்ட பலர் அப்பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பீடத்தை கடப்பாரை கொண்டு இடித்து சேதப்படுத்தினர். இது சம்பந்தமாக மருதூர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பீடம் இடிக்கப்பட்ட செயல் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி அவமானப்படுத்தியதற்கு சமம். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனு அளித்தனர்.
இந்நிகழ்ச்சியில் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன், மருதூர் தமிழ் முரசு, சிங்கரிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன், ஜான்சன், வெள்ளியக்குடி கருணா, வடலூர் வரதராஜன், ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன், மனுதாரர் ராஜேந்திரன், கடலூர் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் நாகவேந்தன், நகர பொருளாளர் கோபால், சுமன், சங்கர், ஜெயகாந்தன், இளையபெருமாள், ராஜலிங்கம், பிரகாஷ், உத்திரபாலன், பாலமுருகன், ஒன்றிய துணை செயலாளர் வேலு, சங்கர், விமல், ராஜ், சாத்தமங்கலம் விஜய், ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகர மற்றும் கிராமப்புற பகுதிகளில் மையமாக திகழும் வில்லியனூர் பகுதியில் சுற்றுவட்டார கிராம பகுதியிலிருந்து ஏராளமான விவசாயிகள் சாலையோர கடைகளை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். அருள்மிகு திருக்காமேஸ்வரர் கோவில் சுற்றியுள்ள தெற்கு மாடவீதி, கிழக்கு மாடவீதி, தென் கோபுர வாசல் வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பகுதியை சேர்ந்த சிறு வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்களால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்களும் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இந்த நிலையில் வில்லியனூர் நகரம் முழுவதும் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகள், விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றுவதற்காக துணை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஜேசிபி வாகனத்தை கொண்டு போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கடைகள், விளம்பர பேனர்கள் ஆகியவற்றை அகற்றினார்கள். அப்பொழுது சாலையோரம் வைத்திருந்த தள்ளுவண்டி பழைய கடையை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு உடைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த சக வியாபாரிகள் பழக்கடையின் உரிமையாளருக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபோன்ற மனிதாபிமானமற்ற செயல்களால் துறையை சார்ந்த அதிகாரிகள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாகவும், சிறு குறு தொழில் செய்பவர்கள் எப்படி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார்கள் என பல்வேறு கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் ஆய்வாளர் ஆறுமுகம் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். மேலும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என துறை ரீதியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நோட்டீஸ் கடையின் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் உலக சுனாமி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தில் நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மீனவ கிராமத்தில் திடீரென்று சுனாமி ஏற்பட்டால் அங்கு வசிக்கும் மீனவ மக்களை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகளை பேரிடர் துறை அதிகாரிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் செயல்விளக்கம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் பேரிடர் மேலாண்மை துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். எதுப்பா கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் கடந்த 2ஆம் தேதி பொது இடத்தில் மது குடித்த நபர்களை தட்டி கேட்டு இளைஞர் செல்லதுரை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் எங்கள் கிராமத்தில் எந்த கட்சி கொடியும் இருக்கக்கூடாது என பெண் ஒருவர் பாமக வீசிய கொடி கம்பங்களை கடப்பாரை கொண்டு தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த நிலையில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடிக்கம்பம் சேதப்படுத்தப்பட்டது தொடர்பாக புவனகிரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரையும் மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழியையும் கடுமையாக சாடிய விசிகாவினர் அருள்மொழி கழுத்தை அறுத்து விடுவேன் என்று பேசிய விசிகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் இருவரையும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அவர்கள் மனு அளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.